ஒரு வழியாக நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. வாங்கி கொண்டு வந்து பார்த்தா எல்லா பக்கமும் ஓட்டையாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் வாங்கியனால நமக்கு இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் எப்படி இருக்குன்னே தெரியாது. கழுவ எடுத்து போட்டிருக்கேன். ஆனால் எல்லா பக்கமும் ஓட்டையாக இருக்குது. எல்லா ஃப்ரிட்ஜ் பாக்ஸும் அப்படி தான் இருக்குது. 10 ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் உண்டு, 10மே அப்படி தான் இருக்குது. எல்லாத்துக்குமே ஓட்டை. ஆனால் கடைசியாக இருக்க ஒன்றே ஒன்றுக்கு மட்டும் அடியில் மட்டும் ஓட்டை இல்லை. அதில் மழை தண்ணி அப்படியே கெட்டி கிடக்கு. இதையெல்லாம் இனி க்ளீன் பண்ணி அடுத்து காய வச்சு எம்சியில் ஒட்டணும். இப்போ நம்ம காய வச்சு வரிசையாக எல்லாத்தையும் அடுக்கி வச்சுருக்கேன். எல்லாமே நீட்டாக காஞ்சாச்சு. ஒரு நாள் ஃபுல்லாக காஞ்சிருக்கு. இனி எல்லா ஓட்டையும் தேடி கண்டுபிடிச்சி எம்சியில் ஒட்டியது தான் பெரிய வேலை. எம்சிலெல்லாம் வாங்கியாச்சு. இனி ஒவ்வொரு ஓட்டையாக தேடி கண்டுபிடிச்சி ஒட்டணும். இதுதான் எம்சிலு. பார்க்கறதே பார்த்து விடுங்க. பாக்ஸ் ஒட்டினதோட சேர்த்து கையெல்லாம் ஒட்டியாச்சு. இப்போ எல்லா பாக்ஸையும் நீட்டாக அடுக்கி எல்லாத்துலேயும் வரிசையாக தண்ணி பிடிச்சுட்டுருக்கேன். 5 பாக்ஸ் ஒரு சைடு, மிச்சம் 5 பாக்ஸ் இன்னொரு சைடில் இருக்குது. இந்த 5லேயும் தண்ணி பிடிச்சாச்சு. அடுத்த 5 பாக்ஸில் தண்ணி பிடிச்சுட்டுருக்கேன். இது ஒரு வாரம் வரை அந்த தண்ணி அப்படியே பிடிச்சி வச்சுருக்கணும். இங்கே தான் தண்ணி கண்டிஷன் ஆகும். அதனால் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கு. அதுக்கப்புறம் இதில் நெட்டெல்லாம் வாங்கி போட்டாச்சு. ஏன்னா ஒரு வாரம் அப்படியே பிடிச்சி வச்சுருக்க தண்ணியாக இதில் வந்து ட்ராகன் ஃப்ளை வந்து முட்டையிடும். கொசு வந்தால் கூட பிரச்சனை இல்லை, ட்ராகன் ஃப்ளை வந்தால் மீனுக்கு இதாகாது. அடுத்து 2லேயுமே இந்தியன் ஆல்மண்ட் லீஃப் பாதாம் மேலே போட்டிருக்கு. இனி ஒரு வாரம் கழிஞ்சு என்னெல்லாம் ஃபிஷ் ஆட் பண்ணின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அதனால் எல்லாருமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.